வணக்கம். அன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பிரெட் ஆம்லேட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிரெட் ஆம்லேட் செய்கிறதுக்கு ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு கொஞ்சமாக வெண்ணெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க. தடவிட்டு அதுக்கு மேலே 2 ஸ்லைஸ் ப்ரெட் வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக வெண்ணெய் தடவிக்கிறேங்க. தடவிட்டு இதை மீடியமான ஃப்ளேம்லேயே நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருகிராமல் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் மட்டும் இதை டோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெண்ணெய் சேர்த்து பிரெட் ஆம்லேட் செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. 2 பக்கமும் ப்ரெட்டு கருகிராமல் இந்த அளவு லைட்டாக ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். இதே மாதிரியே உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெட்டு தேவையோ அதை இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நான் 4 முட்டையை ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை சேர்த்துட்டு இந்த பிரெட் ஆம்லேட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையை இந்த அளவு நல்லா கலக்கினதுக்கப்புறமா இப்போ இது கூட நம்ம தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம். முதல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி வச்ச மல்லி இலைகளை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், உங்களுக்கு மிளகாய் தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் தூள்னு சேர்க்காமல் மிளகுத்தூள் மட்டும் போட்டு செஞ்சு கொடுங்க. இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க நம்ம பிரெட் ஆம்லேட் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு தோசை தவாவை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக வெண்ணெய் அல்லது எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல அந்த முட்டையை லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை தவாவில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இதை ஸ்பூனை வச்சு நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் நம்ம ப்ரெட்டை சேர்த்துடலாம். ப்ரெட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முட்டை கலவையில் இந்த மாதிரி லைட்டாக டிப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு சேர்க்கறதுனால ஆம்லேட் ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஒட்டிட்டு நல்லா பிரிஞ்சு வராமல் கிடைக்குங்க. இப்போ இதை சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு லைட்டாக ஆம்லேட் வெந்து வந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம 4 பக்கமும் நல்லா மடக்கி விட்டுக்கலாங்க. லைட்டாக அழுத்தம் கொடுத்து மடக்கி விடுங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இந்த மாதிரி 4 பக்கமும் நல்லா அழுத்தம் கொடுத்து மடக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி 4 பக்கமும் அழுத்தம் கொடுத்து ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ இதை நம்ம லைட்டாக திருப்பி போட்டுடலாங்க. திருப்பி போட்டு அந்த பக்கமும் ஒரு 2 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்லேயே இதை நல்லா வேக வச்சிடலாம். 2 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சூடாக சர்வ் பண்ணலாங்க. இந்த மாதிரி சென்டரில் லைட்டாக கட் பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்கவும் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும், குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்குங்க. இந்த பிரெட் ஆம்லேட்டை நல்லா சூடாக கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான பிரெட் ஆம்லேட்டை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் செய்வது எப்படி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.